உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு போதும். சரி, நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாமா? ஓகே சூர்யா. அப்படியே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். நானும் கூட வரேன். இல்ல வேணாம், நானே தனியா போயிட்டு சரி, வந்துறேன். பாத்து போயிட்டு வரணும். ஓகே ஓகே. மெதுவா பாத்து. மெதுவா போங்க. ஓகே. ஏய், உனக்கு அறிவு இல்ல? பப்ளிக் பிளேஸ்ல வச்சு இப்படியா பிஹேவ் பண்றது? லவ் பண்றதுக்கு என்ன இடமா இருந்தா என்ன? இடம், பொருள், காலம், நேரம் இதெல்லாம் லவ்வுக்கு முக்கியம் இல்ல. மனசு முழுக்க லவ் இருந்தா போதும். எங்க எப்ப வேணாலும் லவ் பண்ணலாம். அறிவில்ல உனக்கு? குழந்தைய வச்சுட்டு இப்படியா பிஹேவ் பண்றது? குழந்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? குழந்தைக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆமா, இப்ப எதுக்காக நீங்க இவ்ளோ ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? எது? நான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா? இங்க பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ தான் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதுக்கு மேல ஓவரா பண்ண நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சார், அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. என் காதலை நீங்க ஏத்துப்பீங்களா? ஐ லவ் யூ. ஏய், இங்க பாரு, என் மனைவி மாறி இருந்த இடத்துல வேற ஒரு பொண்ணுக்கு இடமே கிடையாது. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் என் மனசுல மாறி மட்டும்தான் இருப்பா. இறந்து போன உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, பாசம், காதல் தான் என்ன உங்களை லவ் பண்ண வச்சிருக்கு. உங்களை மாதிரி மனைவியை இப்படி நேசிக்கிற, அன்பு செலுத்துற ஆண் கிடைக்கிறது வரும். இப்ப சொல்றேன், கல்யாணம்னு ஒண்ணு ஆனா என் கழுத்துல தாலி ஏறணும்னா அது உங்க கையால மட்டும்தான். ஐ லவ் யூ. தேவிமா, கை நல்லா கழுவிட்டீங்களா? கழுவியாச்சு. தேவிமா, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். அம்மா, நீங்க கை கழுவலையா? ஆமாமா, நீ இங்கே உட்காந்துரு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாரு, போடி.
மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என்னமோ தெரியல. உங்க குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஏன் குழந்தை மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. தேவியை நான் நல்லபடியா வாழ வைப்பேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். சூர்யாக்கும் எனக்குமான முதல் சந்திப்பு அவ்வளோ சுமூகமானதா இல்ல. காரணம், அவர் தேவிக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த பொம்மைய தவறுதலா நான் உடைச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நடந்த சந்திப்பெல்லாம் கூட மோதலாதான் இருந்துச்சு. ஆனா அவரு தேவியோட அப்பான்னு தெரிஞ்ச உடனே என்னையே அறியாம என் மனசுக்குள்ள சூர்யா வந்துட்டாரு. சூர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஏன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஒருவேளை இதத்தான் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்களோ? ஒருவேளை நீங்க தான் என் மனசுக்குள்ள வந்து இப்படிலாம் நினைக்க வைக்கிறீங்களா? உங்க இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தேவி மேல வச்சிருக்கிற தாய் பாசம் உண்மையானது. சூர்யா மேல வச்சிருக்கிற காதல் பரிசுத்தமானது. அவங்க 2 பேரையும் என்னால நல்லா பாத்துக்க முடியும். உங்கள மாதிரி இந்த குடும்பத்தையும் நல்லா பாத்துக்க முடியும். இத நான் பண்ண உங்க ஆசையும் உதவியும் எனக்கு வேணும். நீங்க தான் என் கூட இருந்து நல்லபடியா எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். என்ன? இல்ல, போட்டோ முன்னாடி நின்னு பேசினது துர்காவா இல்ல மாரியா? அவ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாளா இல்ல தெரியாமலேயே பேசினாளா? ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். சூர்யா மேல இருக்கிற லவ்ல பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அமாவாசை நெருங்கிட்டு இருக்கு. துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற மாறி வெளியில வந்துடவே கூடாது. ஆமா சிஸ்டர், வந்துட்டா அது நமக்கு ஆபத்தா தான் முடியும் சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.